மீனாட்சி, மீனாட்சி. மாமா, என்னாச்சு மாமா? ஏன் இவ்ளோ டென்ஷனா கூப்பிடுறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா மாமா? மறுபடியும் அத்தையும் வெற்றி உங்ககிட்ட ஏதாச்சும் வந்து பேசினாங்களா? அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது மாமா. மாமா, நீங்க முதல்ல உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரேன். மாமா, என்ன மாமா உங்க முகம்லாம் இப்படி வேர்த்து இருக்கு? மாமா இருங்க, நான் உங்களுக்கு பிபி டேப்லெட் கொண்டு வரேன். என்னடி நடிக்கிறியா? நீ எவ்வளவு டிராமா போட்டாலும் நான் தலையாட்டுறதுக்கு நான் என்ன தலையாட்டி பொம்மை நினைச்சியா? என்ன கடைஞ்செடுத்த முட்டாள்னு நினைச்சிட்டல்ல நீ? எத்தனை நாளைக்கு நீ தப்பிச்சிருவ? எத்தனை நாளைக்கு நீ என்ன ஏமாத்துவ? எல்லா அயோக்கியத்தனத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு மீனாட்சி. நீ பண்ண பிரார்த்தனை எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். மாமா, நீங்க என்ன பேசுறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல மாமா. அயோக்கியத்தனமா? நானா? நான் என்ன மாமா பண்ணேன்? என்ன மாமா? அந்த துளசி ஏதாவது உங்ககிட்ட வந்து பேசினாளா? என்ன பத்தி உங்ககிட்ட ஏதாவது தப்பு தப்பா போட்டு கொடுத்தாளா? மாமா, நான் உங்களுக்காக உயிரே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தேன் மாமா. என்ன விட உங்களுக்கு அந்த துளசியோட பேச்சு பெருசா போயிடுச்சா? இப்ப வேணாலும் உங்க துப்பாக்கி எடுத்து என்ன சுட்டு கொல்லுடுங்க மாமா. ஆனா இப்படி சந்தேகமா மட்டும் என்ன பாக்காதீங்க மாமா. என்னால அதை தாங்கிக்கவே முடியல. அத்தை இந்த வீட்டை விட்டு போகும்போது நானும் அப்படியே எங்கேயாச்சும் போயிருக்கலாம் மாமா. எதுக்காக நான் இந்த வீட்டுல இருந்தேன் மாமா? வெளியில எல்லாரும் எனக்கு எவ்வளவு பேசுறாங்கன்னு தெரியுமா மாமா? எனக்கு எவ்வளவு திட்டுறாங்க தெரியுமா மாமா? எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டே நான் இங்க இருக்கேனா அது யாருக்காக மாமா? உங்களுக்காக தானே மாமா. நானும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா உங்களை பார்த்துக்க யாருமே இருக்க மாட்டாங்களேதான் நான் உங்க கூடவே இருந்தேன் மாமா. உங்களை நான் என்ன பெத்த தகப்பனை விட பெருசா நினைக்கிறேன் மாமா. ஆனா நீங்க என்ன இப்படி ஏய் இந்த நீலி கண்ணீர்லாம் வடிக்காத. இந்த கண்ணீருக்கெல்லாம் மயங்குற ஆளு நான் இல்ல. டேய் வாடா உள்ள. பாரு, சின்ன வயசுல நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறேன். அவர் என்ன மன்னிச்சிருக்கிறாரு. இப்ப அவர் தப்பு பண்ணிட்டாரு, மன்னிச்சிருவோம். அப்பம் புள்ளக்குள்ள என்ன இருக்குது? இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியில ஒரு சாதாரண தொண்டனா சேர்ந்து அப்புறம் எம்எல்ஏ ஆகி அப்புறம் மந்திரி ஆயிருக்காரு. டப்புன்னு நாங்க இப்ப எலெக்ஷன்ல ஜெயிச்சது அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அந்த கோவத்துல அவருக்கு பாவம் என்ன பண்றாருன்னு தெரியல. நான் ஜெயிச்சிருந்தா கூட பரவாயில்ல, துளசி ஜெயிச்சதான் ஒரு மாதிரி பிசு தட்டிடுச்சு. உடே அதெல்லாம் சரியாயிடும். ஆனா எல்லாத்துக்கும் மொத்த காரணம் மீனாட்சி அண்ணி தான். சீக்கிரமா அண்ணி யாருன்னு அவர் தெரிஞ்சுப்பாரு. நீ அழாத, சாமி கும்பிடலாம் வா. ஆமா வெற்றி, அபிராமி, வெற்றி. என்ன காதல கை வச்சுட்டு இருக்கிற? காது வலிக்குதா? சரி சரி, பை பை பை. என்ன சார்? என்ன டேய் வெற்றி, உங்க அப்பா கூப்பிடுற மாதிரியே இருக்குடா. நீ முதல் மரியாதை பட்டவர் ராதா, அவர் சிவாஜி கணேசன் சார். அவர் ஏமா உன்னை கூப்பிட போறாரு? பாரு, நீ எப்ப பார்த்தாலும் அப்பா பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற. ஆனா வெளியே மட்டும் கோவம் இருக்கிற மாதிரி நடிக்கிற. ஆனா அவருக்கு மட்டும் உன்னை பத்தி நினைப்பே கிடையாது.
அவர் எப்போ அண்ணியை பற்றி தெரிஞ்சுக்கிறாரோ அன்னி தான் உன்னை கூப்பிடுவாரு. அது வரைக்கும் சைலண்டாக வா, சாமி கும்பிட்டு வரலாம். ஐயோ டேய் இல்லடா, உங்க அப்பா இங்கதான் எங்கேயோ பக்கத்துல இருக்காருடா. என் உள்ளுணர்வு சொல்லுதுடா, அவர் நம்மள தேடிக்கிட்டு இருக்காரு. அத்தை, என்னாச்சு? எதுக்கு இப்படி பேசுறீங்க? ஆமா துளசி, என் மனசு போய் சொல்லாது. இத்தனை வருஷமா நான் அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு தெரியாதா? எனக்கு எங்க டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? வா நம்ம போய் பாத்துட்டு வருவோம். வாங்க அம்மா. வா. எங்க பார்க்க சொல்றீங்க? எனக்கு கேட்கல, உங்க மட்டும் எப்படி அத்தை. கேட்க? ஐயோ. டேய் வெற்றி, உங்க அப்பாவுக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பாருடா. எதுக்கு? மறுபடியும் அவர் கழுவி ஊத்துறதுக்கா? உள்ள அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டல, மறுபடியும் அவருக்கு உனக்கு அர்ச்சனை பண்ணுமா? இல்லடா, அந்த வீட்ல இருந்து வந்ததுல இருந்தே எனக்கு மனசு ஒரு மாதிரி படபடனே அடிச்சுக்குதுடா. ஏன்? அவருக்கு ஏதோ ஆபத்து வர போற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. ஏமா நீ வேற? அத்தை, அதான் அந்த மீனாட்சி கூடவே இருக்கால, அவ இருக்கிறத விட பெரிய ஆபத்து வேற என்ன இருக்கும்? அதான் உங்களுக்கு அப்படி தோணுது. அம்மா, நீ ரொம்ப யோசி. என்னண்ணா? டேய் கதிரு, அம்மா என்னடா என்னாச்சு? ஏன் இப்படி மூச்சு இறைக்க ஓடி வர? என்னண்ணா ஏதாவது பிரச்சனையா? அதான்டா, அப்பா வீட்ல இல்ல. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். போன் அடிச்சு பாரு. போன் வீட்ல கிடக்குது. போன் வீட்ல இருக்கா? ஐயோ மாமா, ஏதாவது கட்சி மீட்டிங் இருக்கா? இல்ல துளசி, அப்பா ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காருன்னு மட்டும் தெரியுது. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டியோட நடவடிக்கை பேச்சு எதுவுமே சரியில்லை.